அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய வீடியோவில் காசி யாத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய இதயம் போன்றது இந்த தலம். காசி விஸ்வநாதராலையும் கொடியவனான அவுரங்கசீப்பால் உடைக்கப்பட்டு மசூதியாக கட்டப்பட்டது. அதன் அருகில் வேறொரு இடத்துல தற்போது இருக்கின்ற விஸ்வநாதர் ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பியவர் ராணி அகல்யாபாய் தான். அது சந்தா போயிட்டு ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது. இப்போ மோடி ஐயா ஆட்சிக்கு வந்திருப்பாடு ஆக்கிரமிப்புகளெல்லாம் அகற்றி மிகப்பெரிய ஆலயமாக அதை வடிவமைச்சிருக்காரு. எல்லாமே மார்பல் தர போட்டு உள்ளுக்குள்ள அத்தனை குட்டி குட்டி ஆலயங்கள் வெளியில் இருந்திருக்கு. அது அந்த சுற்றி இருந்ததெல்லாம் ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி எல்லாத்தையும் ஒன்றாக்கி அற்புதமாக கட்டியிருக்காங்க. ஒரு பக்தையா மோடி ஐயாவுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 20ஆம் தேதி இரவு நாங்கள் போயிட்டு வாரணாசி, அதாவது காசி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும். அது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக அது மூவர்ண விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. எப்பவுமே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. காசி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அது தெரியுது பாருங்கள், கடல் மாதிரி. அதுதான் கங்கை. கோயிலுக்குள்ளேருந்தே கங்கைக்கு போகிற அளவுக்கு நல்லா அற்புதமாக கட்டியிருக்காங்க. ஆனால் பெருமழையின் காரணமாக படிக்கட்டுலாம் மூழ்கிட்டு நல்ல வெள்ளம் ஓடிட்டுருக்கு. ஆற்றுல கரைப்புரண்டு ஓடிட்டுருக்கு. ஆகையினால இந்த பக்கமாக போய் இது பண்ணால் அனுமதி இல்லை. இது பாருங்கள், இந்த கோயில்கள்லாம் ஒரு காலத்தில் இந்த காசியை சுற்றி இருந்திருக்கு. அந்த கோயிலெலாம் வளைச்சி அழகாக அற்புதமாக நிர்மாணிச்சிருக்காங்க. இப்போ இது பாருங்கள், சுற்றி சுற்றி சின்ன சின்ன ஆலயங்கள் இதுக்குள்ளவே கவர் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கரை புரண்டு ஓடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல திக்காக மண் மாதிரி போகுது. நிறைய செடிகளும் கொடிகளும் மரங்களும் அடிச்சுன்னு போகுது. இது பாருங்கள், கைப்பிடி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு தாண்டி போக முடியாது, இப்போ தடை விதிச்சிருக்காங்க வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால. கோயிலுக்குள்ளே நிறைய காவலர்களையும் போட்டிருக்காங்க. கங்கையின் வெள்ளத்தை தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. கோயிலை பார்க்கும்போது அதனுடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆதிசங்கரருடைய சிலை கோயிலுக்குள் நிறுவப்பட்டிருக்கிறது. அதனுடைய கட்டட அமைப்புகள்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்ததாக அனுசுயா தேவியினுடைய சிலை இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பாரத மாதாவின் சிலை இருக்கிறது. காசி விஸ்வநாதருடைய அருளும் ஆசியும் தரிசனமும் மிகவும் சிறப்பாக கிடைத்தது. பரவசமாக இருந்தது. வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் சிவனடியார்கள் திருக்கூட்டம் தங்கள் 76வது திருவாசக முற்றோதலை காசி கோயில் வளாகத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த காசி யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டது. கோயிலுக்குள்ளேயே ஒரு ஏசி ஹாலில் திருவாசக முற்றோதல் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. பேரருளால் அவருடைய ஆலயத்தினுள் அமர்ந்து திருவாசகம் படிக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிட்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக பதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க